ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் கூண்டு எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இப்போ. இந்த கூண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்பியை வந்து அவங்க நீட்டாக வாங்கிட்டு அந்த கம்பியோட அளவு பார்த்திங்கன்னா 8 mm கம்பி. அது அந்த வளைக்கிறதுக்கு வந்து 7 அடி கம்பி. அது 7 அடி வளைச்சி எடுத்துப்பாங்க. அதனுடைய லென்த் வந்து கீழே பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு அந்த சின்ன கம்பி. அதை மொத்தம் 8 கம்பி அந்த இடையில கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து அதை நல்லா செட் பண்ணிவிட்டு அந்த வலை வந்து 40 mm அந்த வலை அதை வந்து அளவாக வெட்டி எடுக்கிறாங்க. அளவாக வெட்டி எடுத்துகிட்டு அந்த கூண்டை அதில் போட்டு அதை வந்து முடிக்கிறதுக்காக வந்து ஊசி போட்டு அந்த வலையை வந்து ஒரு பை மாதிரி வந்து அதை தச்சுக்கிறாங்க. அந்த பை மாதிரி தச்சு அதுக்கப்புறம் அந்த கூண்டை தூக்கி அது உள்ளே போட்டு அதை வந்து டைட் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க. நூல் கோக்குறது, கயிறு கோக்குறது, இப்படி நிறைய கோர்த்து அதை வந்து கரெக்டாக டைட்டாக அந்த கூண்டு பிடிக்கிற அளவுக்கு வந்து அதை வந்து டைட் பண்ணிக்கிறாங்க. டைட் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த கயிறெல்லாம் போட்டு நல்லா அந்த முனையும் கீழ் முனையும் நல்லா கட்டி அதை வந்து சரி பண்ணிக்கிறாங்க. சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மேலே வந்து அந்த வலையை கூட்டி வச்சு கழுவி வச்சு அதையும் வந்து முடிச்சு போட்டு அதை இது பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதை ஒரு கட்டை வச்சு அதை சுற்றி நல்லா டைட் பண்ணுறாங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கயிறு எடுத்துகிட்டு அது அந்த கீழேயும் மேலேயும் வலை நழுவாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த கயிறை போட்டு நல்லா சுற்றியும் அதை வந்து கோர்த்துட்டு வராங்க. வலை கோக்குற மாதிரியே கோர்த்துட்டு வந்து அதை வந்து லூஸாக இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டைட் வைக்கிறாங்க. நல்லா டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கூண்டை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நண்டை எப்படி உள்ளே கொண்டு வர்றதுக்காகன ஒரு வேலையை பார்க்குறாங்க. மொத்தம் 8 பக்கம் இருக்குனாக்கா 8ல் ஒரு பக்கம் விட்டு ஒரு பக்கம் வந்து அதை அளவாக வெட்டுறாங்க. நடுவில் வெட்டிட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன வலையை கொடுத்து அந்த வலைக்கு வந்து 20 mm வலை. அது அந்த வலையை வந்து அதில் சின்னதாக கோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து அதுக்கு உள்ளர வேலை வந்து அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அது டைட் பண்ணுறது, அந்த நண்டு எப்படி ஏறுங்கிறதுக்காக அவங்க விரலால் 2 விரக்கடை வச்சு அதை வந்து சரி பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த வாய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நண்டு ஏறுச்சுன்னா அது உள்ளார போய் விழுந்துட்டு திருப்பி வெளியில் வராத இருக்கிறதுக்காக அதை வந்து அந்த மாதிரி சரி பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு தடவை வந்து அதை பார்க்குறாங்க. எப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக அந்த வலையை உள்ளார வந்து கூண்டுக்கு உள்ளார வந்து எல்லாமே சரியாக இருக்கா, நாலுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு நூல் போட்டு இழுத்து நல்லா கட்டி வைக்கிறாங்க. 4க்கும் ஜாயிண்டாக போட்டு அதை கட்டி வைக்கிறாங்க. அதை கட்டி வச்சுட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு நூல் போட்டு கோர்த்து அதையும் சரி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வேலைன்னா எனக்கு தலை சுற்றி போச்சு. ஒரு வலையை ஒரு நண்டு நம்ம ஈஸியாக சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கான வலை வேலை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க பாருங்கள், எனக்கு செம்ம கடுப்பாகும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து இந்த மாதிரி வலைக்கு போகணுமா, இந்த மாதிரி போட்டுக்கு போகணுமா அப்படின்னு தோணும் எனக்கு. யார் போட்டுக்காச்சும் போயிட்டா என்ன அப்படின்னு கேட்பேன் நான். அவ்வளோ வேலை. அவங்க வேலை பார்க்குறது இல்லாமல் எங்களையும் கூட சேர்த்து கூப்பிட்டு வச்சுட்டு அதை பண்ணு இதை பண்ணு, அதை பண்ணலைன்னா எவ்வளோ திட்டு விழுவும் எங்களுக்கு. எல்லாருக்கும் திட்டு விழுந்து போங்க. இந்த வேலை பார்க்கும்போது கூட எனக்கு திட்டு விழுவுதுங்க. அந்த நூலை கரெக்டாக பிடிக்கல, இந்த நூலை கரெக்டாக வச்சு அதை லூஸ் ஆகிட போகுது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து திட்டுறாங்க. இந்த கூண்டு எங்களுக்கு வந்து செய்யலை. இந்த கூண்டு வந்து அவங்க அதாவது அவங்க மாமா பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்து இந்த முடசலோடையிலேருந்து இந்த கூண்டை அடித்து கேட்டிருந்தாங்க, செட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழிலை ஆரம்பித்தாங்க. டெய்லி வருமானம் வந்து இந்த கூண்டில் வந்து நல்லா கிடச்சிட்டு இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு இந்த கூண்டை பிடிச்சி விட்டுட்டாங்க.
வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூண்டு மறுபடியும் சேர்க்காமலே அவங்க வேலைக்கு போயிட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கூண்டு வேலை பார்க்குறதுக்காக இவங்கள்ட்ட நிறையா பேர் வந்து ஐடியா கேட்டு அதை சில நேரம் கூட்டுரு போயுமே அந்த கூண்டு இது பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த பணம் அனுப்பி அவங்க வந்து இந்த கூண்டை ரெடி பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. மொத்தம் ஒரு போட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 கூண்டுக்கு மேலே வந்து அவங்க அடிப்பாங்க. அப்படி 60 கூண்டுக்கு மேலே அடிக்கும்போது பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு கூண்டோட ரேட் வந்து 1000 ரூபா ரேட்டு விழுவுது. எல்லா வேலையும் முடித்து கொடுக்குறதுக்கு, கம்பி பட்டறையில் அடிக்கிறதுக்கு, இந்த வலை அதுக்கான இதெல்லாம் போடுறதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு கூண்டோட ரேட் வந்து 1000 ரூபா ரேட்டு விழுவுது. 60 கூண்டுனா 60,000க்கு அடிக்கணும். இப்போ தான் வெட்டுறது பார்த்திங்கன்னா அது வந்து பைக்காக அந்த வலையை வந்து வெட்டுறாங்க. இந்த வலையை நான் தான் கொள்ளிடம் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தேன். அந்த வலையை வெட்டி அதை வந்து பை மாதிரி செய்கிறாங்க. பை மாதிரினாக்கா அதுக்குள்ளே வந்து மீன் வைப்பாங்க. மீன் வச்சு அந்த நண்டு வர்றதுக்காக, அந்த மீன் வாசத்துக்கு அந்த நண்டு அந்த பையில் வந்து அது அந்த கூண்டு வழியாக ஏறி வந்து அந்த பைக்குள்ளே அந்த மீனை வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு உள்ளாரே மாட்டிப்பாங்க. திருப்பி அவங்களால போக முடியாதுல்ல. அதனால் அந்த பையை ரெடி பண்ணி அந்த மீனுக்கும் பாதுகாப்பாக வச்சுட்டு நண்டையும் பிடிக்கிற வேலைக்கு